கோவில்பட்டி பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக நடைபெறும் குற்ற சம்பவங்களை தடுக்க தவறிய டிஎஸ்பி பணியிட மாற்றம் செய்ய கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பயணியர் விடுதி முன்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தாலுகா குழு சார்பில் நகர செயலாளர் பாபு தலைமையில் கோவில்பட்டி டிஎஸ்பி வெங்கடேஷை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கடந்த 2 மாதங்களாக கொலை, ரேஷன் அரிசி கடத்தல் உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், குற்றவாளிகளிடம் பணத்தை பெற்றுக் கொண்டு நடவடிக்கை எடுக்காமல் ஒருதலைபட்சமாக காவல்துறையினர் செயல்படுவதாகவும் கூறி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் குற்றங்களை தடுக்க தவறிய டிஎஸ்பி வெங்கடேஷை பணியிட மாற்றம் செய்ய கோரி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. பெரம்பலூரில் தமிழக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய உயிரிழப்பு சம்பவத்திற்கு பொறுப்பேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தியும், கள்ளச்சாராயம் விற்பனையை கண்டிக்க தவறிய தமிழக அரசை கண்டித்தும் பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம், காந்தி சிலை முன்பு அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முதல்வர் பதவி விலக வேண்டும், கள்ளக்குறிச்சி மக்களுக்கு நீதி வேண்டும் என்ற கண்டன முழக்கமிட்டனர். கள்ளக்குறிச்சி விவகாரத்திற்கு திமுக அரசு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் பதவி விலக வேண்டும் என புதுக்கோட்டையில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் திமுக அரசு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அனைவரும் கருப்பு சட்டை அணிந்தும், மகளிர் அணியினர் கருப்பு புடவைகள் அணிந்தும் தமிழக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பெண்ணாகரத்தில் பெண்கள் முன்னேற்றம் மற்றும் யோகா குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் தனியார் தொண்டு நிறுவனம் மற்றும் மருத்துவத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை பெண்ணாகரம் காவல் துணை கண்காணிப்பாளர் மகாலட்சுமி, மாவட்ட மருத்துவ இணை இயக்குநர் சாந்தி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். பேரணியில் குழந்தை திருமணத்தை ஒழிப்போம், பெண் சிசு கொலை தடுப்போம், பெண் கல்வி சமுதாய முன்னேற்றம் ஆகிய வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி கோஷங்களை எழுப்பி பேரணியாக சென்றனர். பழனி அருகே கோவில் கட்டுவதற்கு அனுமதி வழங்க வேண்டி கோட்டாட்சியரிடம் பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த பச்சலநாயக்கன்பட்டி நெடுஞ்சாலை ஓரத்தில் 50 ஆண்டுகளாக அப்பகுதி பொதுமக்கள் விநாயகர் கோவில் கட்டி வழிபட்டு வந்தனர். தொடர்ந்து சாலை விரிவாக்கப் பணி நடைபெற உள்ளதாக கூறி விநாயகர் கோவில் அகற்றப்பட்டது. மேலும் சாலை விரிவாக்கப் பணி முடிவுற்ற நிலையில் மீதமுள்ள இடத்தில் விநாயகர் கோவில் கட்டுவதற்காக பொதுமக்கள் ஒன்று கூடிய நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த பார்த்தசாரதி என்பவர் காம்ப்ளெக்ஸ் கட்டுவதற்காக இந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளார். இந்நிலையில் பச்சலநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கோட்டாட்சியர் அலுவலகம் வருகை தந்து கோட்டாட்சியரிடம் நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இடத்தில் விநாயகர் கோவில் கட்ட அனுமதி வழங்குமாறு கோரிக்கை மனுவினை அளித்தனர். உசிலம்பட்டியில் கள்ளர் பள்ளிகளை அரசு பள்ளி என பெயர் மாற்ற அறிக்கை சமர்ப்பித்த முன்னாள் நீதிபதி சந்துருவின் அறிக்கையின் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் கள்ளர் பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்கும் அரசாணை 40 ரத்து செய்யப்பட வேண்டும், கள்ளர் பள்ளி ஆதி திராவிடர் பள்ளி பெயர் நீக்கத்தை கண்டித்தும் அதற்கு அறிக்கை பரிந்துரை செய்த முன்னாள் நீதிபதி சந்துரு அவர்களுடைய அறிக்கையின் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் அனைத்து ஃபார்வர்டு பிளாக் கட்சிகள் மற்றும் கள்ளரின சமூக நல கூட்டமைப்புகள் மற்றும் கள்ளர் சீரமைப்பு, ஆதி திராவிட நலத்துறை, பள்ளிகள் பாதுகாப்பு மற்றும் மீட்பு குழு மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக உசிலம்பட்டி தேனி ரோட்டில் உள்ள முருகன் கோவில் முன்பு ஊர்வலமாக கிளம்பிய போராட்டக் குழுவினர் தேவர் சிலை அருகில் வந்து நீதிபதி சந்துருவின் அறிக்கை நகலை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டன. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி 101வது பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட அளவிலான ஆணழகன் போட்டி சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. 13 பிரிவில் நடத்தப்பட்ட இப்போட்டியில் முதல் பரிசாக 5000, இரண்டாவது பரிசாக 3000, மூன்றாவது பரிசாக 2000 மற்றும்
பதக்கம் சான்றிதழ் வழங்கப்பட்டது. ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை இமய பாரதி என்ற இளைஞர் தட்டி சென்ற நிலையில் அவருக்கு 60,000 பரிசுகள் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு ஆணழகன்களும் இசைக்கு ஏற்றவாறு தங்களது தனித்திறமையை வெளிப்படுத்தும் விதமாக உடல் கட்டுக்களை வெளிக்காட்டி அசத்தினர். அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்து பொதுமக்கள் இறப்பதற்கு காரணமான அதிகாரிகள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க தமிழக அரசை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு நடைபெற்ற அனைத்து வழக்கறிஞர்கள் சங்க ஆர்ப்பாட்டத்தில் கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்து பொதுமக்கள் இறப்பதற்கு காரணமான மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி பதவி விலக வேண்டும், சாராய விற்பனைக்கு துணை போன லஞ்சம் வாங்கிக் கொண்டு தொடர்ந்து மெத்தனால் கலந்த சாராயத்தை அனுமதித்த உள்ளூர் தனிப்பிரிவு காவலர் முதல் உயர் அதிகாரிகள் அனைவரையும் உரிய விசாரணை செய்து உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் உள்ளிட்டவை குறித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. மூத்த வழக்கறிஞர் அம்பேத்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை நகராட்சியை மாநகராட்சியாக அறிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சி பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த மார்ச் 15ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் புதுக்கோட்டை நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது என்று அறிவித்திருந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டை நகராட்சி எல்லைக்குட்பட்ட நத்தம்பண்ணை, வாகவாசல், தேக்காட்டூர் உள்ளிட்ட 7 ஊராட்சியை சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்திற்கு வந்தனர். நுழைவாயிலில் காவல்துறையினர் உள்ளே செல்ல அனுமதி இல்லை என்று கூறியதால் சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதன் பிறகு புதுக்கோட்டை தாசில்தார் வரணி பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு பிறகு அனுமதி அளித்த பிறகு அனைவரும் மனுக்களுடன் உள்ளே சென்று மனுக்களை அளித்தனர். மனுவில் மாநகராட்சி தங்களுக்கு வேண்டாம், ஊராட்சியாக தங்களது ஊர் இருக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி விஷசாராய உயிரிழப்பு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும், கள்ளச்சாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலக கோரி புதுச்சேரியில் அதிமுக சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் கருப்பு சட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியிலிருந்து தமிழகத்திற்கு மெத்தனால் கடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ள காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பியிடம் விசாரணை நடத்த வேண்டும் என அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். விசாரணை வைக்க வலியுறுத்தி அண்ணன் அவர்களுடைய ஆணையின் பேரில் புதுச்சேரி மாநில கழகத்தின் சார்பில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எந்த ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசாக இருந்தாலும் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்க வேண்டும். தமிழகத்தில் ஆட்சி நடத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி என்பது சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, கொலை கொள்ளை, கள்ள விஷசாராய விற்பனை, திருட்டு, வழிபறி போன்ற அன்றாட செயல்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இல்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.